ஹாய்டா, நான் வந்துட்டேன். சாரி இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு. வாழ்க்கையில் சில பல பிரச்சனைகள், அதான் போட முடியல. இதில் இந்த ஸ்டடீஸ் வேறு இருக்கா, ரெண்டும் என்னைய பாடாப்படுத்திடுச்சு. நான் ஏற்கனவே போஸ்ட் போட்டிருந்தேன், ரிவெஞ்ச் மேரேஜ் போடுறேன்னு. அதை ஆல்ரெடி பாதி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பட் அதில் எனக்கு என்னமோ ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் சீன்ஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு போடுறேன். இப்போதைக்கு இந்த ஸ்டோரி எனக்கு தெரியல, இது திடீர்னு போகணுன்னு தோணுச்சா, அதான் போடுறேன். தெரியல இது எவ்வளோ டூரேஷன் போகும்னு தெரியல எனக்கு. அதில் ஒரு ரெண்டு மூணு சீனில் இப்போதைக்கு மண்டையில் இருக்குது. மற்றதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் வரும், ஓகேவா? அது எவ்வளோ தூரம் போகும்னு எனக்கு தெரியாது. ஹெட்செட்டு எடுத்துக்கோங்க, வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. அப்படி சீன்ஸ் வந்துச்சுன்னா நான் ஹெட்செட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் வீட்டில் அடி வாங்கினா நான் பொறுப்பு கிடையாதுப்பா. ஓகே, வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துக்கலாம். இதில் டாப் வந்து டே தான். டே வந்து யாருன்னா ஜங்குக்கோட அம்மாவோட தம்பி தான், ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜேகேக்கு வந்து இப்போ கரண்ட்டாக 19 ஆகுது. இப்போ தான் காலேஜ் படித்து முடிக்க போகிறாரு. இன்னும் ஒரு வாரம் இருக்குது எக்ஸாம் முடிய, அவ்வளோதான். டேக்கு இப்போ ஏஜ் பார்த்திங்கன்னா 35. அவருக்கும் இவருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 16 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ அப்படியே சீன் ஓப்பன் பண்ணால் இது ஒரு ஈவினிங் டைம். இப்போ நம்ம ஜேகேவோட வீட்டில் காட்டினா ஹாலில் தான் ஜேகேவோட அம்மாவிட்டே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அக்கா, இந்தா என்னடா பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்துட்டுற? அது அம்மா தான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. ஸோ அதான் சரிடா, அதுக்கு எதுக்குடா எனக்கு பத்திரிக்கை கொடுக்குற? அக்கா என்னக்கா பேசுகிற நீ? அக்கா உனக்கு எப்படி நான் பத்திரிக்கை கொடுக்காமல் இருக்க முடியும்? இல்லைடா, அம்மாவுக்கு தெரிஞ்சா அம்மாலாம் எதுவும் சொல்லாது, நான் தானே பத்திரிக்கை ஆச்சேன், வா, அவ்வளோதான். இப்போ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஜங்கு காலேஜ் முடிச்சு ஆடிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராரு. அம்மா 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 என்ன உட்காந்துருக்கான்? வாங்க மாமா. காலேஜ் முடிஞ்சா? முடிஞ்சு. என்ன நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? கிளவியை தெரிஞ்ச திட்டுமே. டேய் ஜங்கு, சும்மாம்மா சும்மா, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, நான் தெரியாமல் தான் வந்தேன். ஓகே கண்டினியூ அப்படின்ட்டு அவர் அப்படியே ரூமுக்கு ஓடிடுறாரு. பத்தியட அவனுக்கு வர வர வாய் அதிகமாகிடுச்சு. அக்கா விடுக்கா, சின்ன பையன் தானே. ஆமாம் சின்ன பையன், செல்லம் கொடுத்து எல்லாம் கெடுங்க. நான் எங்கடா செல்லம் கொடுத்தேன்? நான் அந்த வீட்டுக்கே எப்போயாவது அவர் 2.5 மணிக்கிட்டே இருக்காரு. சரிக்கா நான் கிளம்புறேன். சரிடா. இப்போ இப்படியே நைட்டு ஸ்கிப் பண்ணால் ஜங்குக் தான் பெட்டில் குப்புறப்படுத்திட்டு இந்த பத்திரிக்கையை வச்சு பார்த்துட்டே யோசிச்சுட்டே இருக்காரு. மாமாவுக்கு கல்யாணம் ஆக போகுது. சரி நம்மளுக்கு மாமா இல்லை. ஐயோ வடை போச்சுன்ற மாதிரியே ஜங்கு கண்டத்தில் கை வச்சுட்டே அந்த பத்திரிக்கையை பார்த்துட்டு இருக்காரு. என்னன்னா ஜங்குக்கு வந்து தேமலை ஒரு சின்ன க்ரஷ், அவ்வளோதான். ஜஸ்ட்டு க்ரஷ். இந்த மாமா மரப்பசங்க அந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி பிடிக்கும் அவரை. ஆனால் அந்த கல்யாணம் மேரேஜ் இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஆசையெல்லாம் வளர்த்துருக்க மாட்டார். இப்போதைக்கு மாமா பிடிக்கும், அவ்வளோதான். சரி என்ன பண்ண, போய் கல்யாணத்தை பார்த்துட்டு எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு வாழ்த்திட்டு வர வேண்டியதான், வேறு வழி அப்படின்ட்டு அவர் வந்து பத்திரிக்கை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அப்படியே குப்புறப்பட தூங்கியாச்சு. இப்போ அப்படியே 1 வீக் ஸ்கிப் ஆகுது. இப்போ டேவோட மேரேஜுக்கு தான் ஜங்குக்கு அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லோரும் காரில் போயிட்டுருக்காங்க. அம்மா நான் வரலம்மா, என்னை இறக்கி விட்றேம்மா, எப்படியே இறங்கி ஓடிடுறேன். டேய் அவன் ஒன்றையும் தானடா கூப்பிட்டான், என்னடா இறங்கி போகிறேன்னுட்டு இருக்க? அம்மா உங்கள் மம்மி இருப்பாங்க, நான் வரமாட்டேன், எனக்கு பிடிக்கல. ஜங்கு அவங்களுக்காக வர்ற, உன் மாமாக்காக தானே வர்ற. சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேற. உன் தம்பி மேலே அவ்வளோ பாசமா உனக்கு? உனக்கெல்லாம் எங்கடா தெரிய போகுது அவனை பற்றி. அவன் எனக்காக அப்பயே எப்பா போதுப்பா நிறுத்து, ராமாயணம் மகாபாரதம் மாதிரி பாடிக்கிட்டே இருக்காத, சொல்லிட்டேன்.
உன் தம்பி உனக்காக சின்ன வயசில் அந்த 15 வயசுலேயே உன்னைய அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து எங்கள் அப்பா கிட்ட விட்டார். இதை தானே சொல்ல போகிற? ம் சரிட்டு வர்றேன், அமைதியாக வர்றேன். என்னன்னா ஜங்குக்கோட அம்மா வந்து ஜங்குக்கோட அம்மாவும் ஜங்குக்கோட அப்பாவும் லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க அவங்களோட எங்கள் ஏஜில். ஸோ இது வந்து அவங்க அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சு போட்டு அடின்னு அடித்து அதுக்கப்புறம் வேறு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி, ஆனால் அவங்களுக்கு தான் அவங்க மனசில் இன்னொருத்தர் இருக்கும்போது எப்படி இன்னொருத்தவங்க கூட வாழ முடியும்? அவங்க அக்காவும் தேம்பி அழுது சூசைட் அட்டம்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக டேய் வந்து உனக்கு என்ன மாமாக்குள்ளே தானே போகணும், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிச்சுட்டு இருப்பார். அப்போயே நைட்டோட நைட்டாக எகிரி குதிச்சு அவங்க மாமாட்ட கொண்டு போய் விட்டுட்டு வந்துருப்பார். இதுதான் நடந்திருக்கும். என்னென்னா ஜங்குக்கோட அப்பா வந்து வேறு கேஸ்ட்டு. ஸோ டேவோட அம்மாவுக்கு வந்து எப்படின்னா அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த கேஸ்ட் பைத்தியம் அந்த மாதிரி இல்லை, நம்ம இதை நம்ம ஆளுங்க தான் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு இது. அது மட்டும் இல்லாமல் ஜங்குக்கோட அப்பா வந்து அவ்வளோ ரிச்செல்லாம் கிடையாது, மிடில் கிளாஸ் தான். ஆனால் டேவோட ஃபேமிலி நல்ல வெல்த்தி ஃபேமிலி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கோட அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் உழைச்சி இப்போ பிஸ்னஸ் மேனாக வந்து நிற்கிறாரு. இப்போ டேவோட ஃபேமிலி எப்படி இருக்கோ அதுக்கு நிகராக அவர் வந்து நின்றுட்டார். சரி, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போவோம். இப்போ 3 பேரும் தான் மண்டபத்துக்கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அவங்களும் கார்லாம் நிப்பாட்டிட்டு இப்போ அப்படியே மண்டபத்துக்குள்ளே போகிறாங்க. அவ்வளோதான், அவங்க பாட்டி பார்த்துட்டாங்க. ஏய், நீ எங்கடி இங்கே வந்த? அது தம்பி தான். அவனை இப்போ டேயும் அவங்க தான் சுற்றிட்டு இருந்திருப்பாரு. அவங்க அக்கா பார்த்துட்டு இப்போ அப்படியே நேராக வர்றாரு. அம்மா என்னம்மா அவனுக்கு பிரச்சனை? இவ்வளோத்துக்கிட்ட இங்கே கூப்பிட்டேன்? நான் தான் கூப்பிட்டேன். என் அக்காவை என் கல்யாணத்துக்கு கூப்பிடக்கூடாது நான்? என்னமாதிரி பண்ணி தோட போ. அக்கா நீ எதுவும் நினச்சிக்காத, தெரியும்டா இப்படி தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு தானே வந்தேன். சரி வந்து உட்காரு. இப்போ முன்னாடி ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் போயிட்டாங்க. ஜங்குக்கு அதை எடுத்து நின்றுட்டுருக்காரு. புசுன்னு முறைச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்காரு. டேய் ஜங்கு, என்ன இங்கே நின்றுருக்க? போலையா? போகிறேன். ஏன்டா அப்படி இருக்க? அந்த கிளவிய என்னைக்காவது நான் போட்டு தள்ளலை. அது எங்கள் அம்மாடா. உங்கள் அம்மா வரனாலும் அந்த கிளவியை எனக்கு பிடிக்கல. சரி கோவப்படாத போ. உனக்காக தான் மாமா விடுறேன், உனக்காக மட்டும்தான். சரிடா போ. இப்போ 3 பேர் போய் அங்கே சேரில் அப்படியே உட்காந்துட்டாங்க. என்ன மாதிரி பண்ணுங்கடான்ட்டு ஜங்குக்காரை பார்த்துக்க எடுத்து ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ டேவும் மணமேடையில் வந்து உட்காந்துட்டாரு. அந்த வேட்டி ஷர்ட்லாம் போட்டு உட்காந்துருக்காரு. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே அந்த மண்டபமே அப்படியே ஒரு பரபரப்பாக இருக்குது. பக்கத்தில் உள்ளவங்களாம் குசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க என்னங்க என்னிடமோ பேசுகிறாங்க தெரியலடி. ஜங்கு காதில் எதுவும் இல்லை, பாட்டுக்கு போன பார்த்து நோண்டிக்கிட்டே இருக்காரு. டேய் என்னம்மா இங்கே என்ன நடந்துட்டுருக்கு? நீ என்ன ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துருக்க? அங்கே என்ன நடந்து எனக்கு என்னம்மா? கல்யாணம் நடந்து முடிஞ்சா வாங்க வீட்டுக்கு போ. கல்யாணமே நடக்கலடா. என்னம்மா சொல்கிற? தெரியல, ஏதோ பொண்ணு ஓடி போயிட்ட தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, தெரியலடா என்னன்னு. இப்போ அப்படியே அந்த நியூஸு காட்டுத்தீ மாதிரி மண்டபம் ஃபுல்லாக பரவி ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் ஒரு ஓரமாக நின்றுட்டாங்க. நம்மளுக்கு எதுக்கு வம்புன்ட்டு ஓரமாக ஒதுங்கிட்டாங்க. ஜங்குக்கு அவங்க கூட நின்றுட்டுருக்காரு. டேவோட அம்மா தான் போய் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கூட சண்டை போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. என்ன பொண்ணை வளர்த்து வச்சுருக்கீங்க, அறிவில்லை அப்படி தான் ஓடி போவாளா, எங்கள் மானத்தில் ஃபுல்லாக வாங்கிட்டு போயிட்டாலே ஊன்னு கத்திட்டு இருக்காங்க. இப்போ சொந்தக்காரவங்கெல்லாம் பிடிச்சி அவங்க அம்மாவை ஓரமாக இழுத்து நிற்க வச்சுட்டாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க யாரும் இருக்கக்கூடாது, எல்லோரும் கிளம்பி ஓடிடுவாங்க, கண்ணு யாரும் இருக்கக்கூடாது அப்படி அவங்க அம்மா கத்தனோன்னு எல்லாம் ஓடிட்டாங்க. இப்போ அந்த மண்டபத்தில் ஃபுல்லாக இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ அதுலேருந்து ஒருத்தவங்க வந்து, நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க மதினி, அது
அதான் அவங்க பொண்ணோட பையன் இருக்கானே, அவனும் பெரிய பையனாக தானே இருக்கான். அவனை பேசாமல் டேக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. அவளையா? அவளோட பையனையா? அது அது எப்படி சரிப்பட்டு வரும்? அண்ட் என்ன மதினி இப்போ வந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க? அவசரத்தில் இதான் பண்ண முடியும். அவள் உங்கள் பொண்ணு தானே, அதனால என்ன, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவள் ஒத்துப்பானான்னு தெரிலையே. போய் கேட்டு பாருங்க மதினி. சரி, இப்போ டேவோட அம்மாவும் ஜங்குக்கோட அம்மா கிட்ட வர்றாங்க. இப்போ வந்து மெதுவாக அவங்க பொண்ணோட கையை பிடிக்கிறாங்க. ரொம்ப வருஷம் கழித்து அவங்க அம்மா இப்போ தான் பக்கத்துலேயே பார்க்குறாங்க. நான் உன்னை கேட்ட சேவியா? சொல்லுமா, நீ என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன். இது உன் பையனை உன் தம்பி கல்யாணம் பண்ணி தருவியா? கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக பண்ணித்தரேன். என் தம்பிக்கு தானே, கண்டிப்பாக தர்றேன். யோசிக்கவே இல்லை, டக்குனு ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க அப்பாட்டையும் கேட்கல, ஜங்குக்கிட்டையும் கேட்கல. ஜங்குக்கு எதே நானா கல்யாணமா அப்படி இருக்கு அவருக்கு. இப்போ ஜங்குக்கோட அம்மா கையை பிடிச்சிதான் ஜங்குக்கோட அப்பாவும் ஜங்குக்கும் தர இழுத்துட்டு போகிறாங்க. என்னை விடுங்க, டேய் நீ விடுறா. அம்மா என்னம்மா வேலை பார்த்துட்ருக்க? ஏடி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? 2 பேரும் அமைதி இருங்க முதல்ல. என்ன இப்போ எதுக்கு நீ இவன் என் பையனா உன் தம்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்? அது அது அம்மா கேட்டாங்க. உங்கள் அம்மா கேட்டால் என்னென்னாலும் பண்ணுவியா? என்ன உடனே தூக்கி கொடுத்துருவியா நீ? ஏண்டி உங்கள் அம்மா கேட்டால் என் பிள்ளைய உடனே கொடுக்கணுமா? என்னால் முடியாது, நானும் கல்யாணம்லாம் பண்ணி தர மாட்டேன். இப்போலேயே 2 பேரும் காய்ச்சி மூச்சின்னு கத்த ஜங்குக்கோட அம்மாவுக்கு பொறுமை இழந்து போச்சு. போதும் நிறுத்துறீங்களா 2 பேரும்? 2 பேரும் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டாங்க. டேய், எனக்காக இல்லை, எங்கள் அம்மாவுக்காக நீ பண்ணிக்க வேண்டாம். உன் மாமாவுக்காக நீ பண்ணிக்கோயேன். நான் எங்கள் அம்மாவெல்லாம் மனசில் வச்சு நான் சொல்லவே இல்லை. நான் என் தம்பியை மட்டும்தான் மனசில் வச்சு சொன்னேன். அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான்டா. எனக்கு புரியுது உன்னோட மனநிலைமை. அவன் கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை பிடிச்சி பண்ணியிருக்க மாட்டான். எங்கள் அம்மா அவனை ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ண வச்சுருப்பாங்க, அது எனக்கே தெரியும். அவனுக்கும் உன்னை பிறந்ததுலேருந்தே தெரியும், உனக்கு அவனை சின்ன வயசுலேருந்தே தெரியும். அப்புறம் என்னடா, கல்யாணம் பண்ணிக்கோடா. எனக்காக வேணாம். அங்கே பாரு, உன் மாமாவை பாரு, அவன் தலை குனிஞ்சு உட்காந்துருக்கான். இப்போ அப்படியே ஜங்குக்கும் அப்படியே திரும்பி ஸ்டேஜ் தான் பார்க்குறாரு. அப்படியே தலையை கீழே தொங்க போட்டு அப்படியே அதே இடத்துல உட்காந்துருக்காரு. சரிம்மா, பண்ணிக்கிறேன். நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிடி. ஆக்சுவலி கொஞ்சம் நாய்ஸ் வந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. பிகாஸ் நான் மாடியில் ரூமில் உட்காந்துருக்கேன், கரண்ட் வேறு இல்லையா, நான் வேறு கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஸோ அதான் கொஞ்சம் காக்கெல்லாம் கத்திக்கிட்டே இருக்குது, எனக்கு எரிச்சலாக வருது. என்ன பண்ணேன், இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படியே அவங்க அம்மா ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அப்படியே டேவோட அம்மா டேக்கிட்ட வந்து இதை அப்படியே சொல்ல, அம்மா என்னம்மா சொல்லிகிட்ருக்கு, அவன் சின்ன பையம்மா. டே அதுக்குன்னு அம்மா இதுக்கு எப்படி அக்கா ஒத்துப்பான்னு நினைக்கிற நீ? அவள் ஒத்துக்கட்டா. அவள் ஓகே சொல்லிட்டா. அது ஜங்கு அவள் பேசிப்பா. சரி, டேவும் இப்போ அப்படியே அங்கே உட்காந்துருக்காரு. இப்போ ஜாங்குக்கே ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்து அப்படியே டே பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. டே நம்ம வந்து அப்படியே ஜங்குக்கா பார்க்குறாரு. இப்போ ஐயரும் தம்பி நாளையாவது மாலையை மாற்றுக்கோ 2 பேரும். இப்போ அப்படியே 2 பேரும் மாலையை அப்படியே மாற்றுறாங்க. ஆக்சுவலி நான் அதில் ஒரு சீன் வைக்க போகிறேன், ஓகேவா? அதை நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 ஷாட் போடும்போது நான் சொல்லியிருந்தேன், இது யாருக்கோ ஒரு மாதிரி இருந்தால்
அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதில் ஒரு பொண்ணு எனக்கு கமெண்ட் பண்ணாங்க, ஏன் பொண்ணுங்க மட்டும்தான் தாலி கட்டிக்கணுமா, பசங்க கட்டிக்கக்கூடாதா? ஆமாம்ல, எனக்கு தோணுச்சு. ஏன் பொண்ணுங்க மட்டும்தான் கட்டிக்கணுமா, பசங்க கட்டிக்கக்கூடாதா? ஸோ நம்ம இந்த ஒன் ஷாட்டில் அதை வச்சுருவோம். இப்போ அப்படியே அந்த அச்சதையம் எல்லார்ட்டையும் போயிட்டு அப்படியே வருது. இப்போ அது ஐயர்கிட்டேயும் வருது. இப்போ ஐயரும் தாலி எடுத்து டேங்கிட்ட கொடுக்குறாரு. டேவும் அதை வாங்கி அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்போ அப்படியே ஜங்குக்கும் நிம்மதி அப்படியே டேவோட ஐஸை பார்க்க, டேவோட ஐஸும் ஜங்குக்கை பார்க்க கண்ணாலேயே ஓகேவா. இப்போ அப்படியே டேவும் ஜங்குக்கு அப்படியே கட்டுறாரு. ஜங்குக்கோட கண்ணிலேருந்து லைட்டாக ஒரு ட்ராப்ஸ் மட்டும் வருது. ஸோ தாலிலாம் கட்டி முடிச்ச பிறகு ஜங்குக்கோட சுண்டை வரல டே அப்படியே பிடிச்சிருக்காரு. இப்போ அப்படியே 2 பேரும் அந்த அக்னி சுற்றி அப்படியே வலம் வந்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு டே முன்னாடி போகிறாரு. ஒரு 3 சுற்று அவர் சுற்றுறாரு. நெக்ஸ்ட்டு ஜங்குக்கு முன்னாடி போய் இப்போ 2 பேரும் சுற்றி முடிச்சுட்டு வந்து அப்படிங்க உட்காடுறாங்க மறுபடியும். இப்போ டேவும் ஜங்குக்கும் தான் ஜங்குக்கோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க சில சடங்கெல்லாம் இருக்குல்ல, அது செய்கிறதுக்காக போயிருக்காங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மாவும் ஆரத்திலாம் எடுத்து 2 பேரும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பாலும் பழமும் கொடுக்குறாங்க. ஜங்குக்கு வாங்கி இந்த பனானா சாப்பிட்டுட்டு இந்த பாலை குடிச்சிடுறாரு. ஆனால் டேக்கு தான் பாலும் பிடிக்காது, பனானாவும் பிடிக்காது. அவர் என்னடா பண்ண திருத்துட்டு முழிச்சிட்டு இருக்க. அவங்க அக்காவும் புரிஞ்சுட்டு சரி கொடுடா இந்த அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அப்படின்னு இருக்க அவருக்கு, மச்சான் என்னம்மாம்மா கொஞ்சம் வெளியே வாங்க கூட பேசணும் அப்படின்னு ஜங்குக்கோட டேவை அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு கார்டன் பக்கம். ஜங்குக்கோட வீடும் பார்க்க டேவோட வீடு மாதிரியே தான் இருக்கும். இப்போ அவங்களும் ரிச்சு தானே, ஸோ அதனால பெருசாக வீடு கட்டி வச்சுருக்காங்க. என்னம்மாம்மா? இல்லை அது என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எனக்கு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒன்றை நினச்சி எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நல்லா பார்த்துப்ப எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் அம்மா நினச்சா. ஆமாம், இப்போ அவன் என் பொண்டாட்டி, அவன் நல்லா பார்த்துக்கிறேன் சரிங்களா, கவலைப்படாதீங்க. அப்படி அவனை யாரையும் எதுவும் சொல்ல விட மாட்டேன். சரி, அவன் கொஞ்சம் சின்ன பையன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ. சரிங்க மாமா, எனக்கு புரியுது. நானும் அவனை சின்ன வயசில் வந்து பார்த்துட்டு தானே இருக்கேன், பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. சரிடா. இப்போ அப்படியே 2 பேரும் பேசி முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வர்றாங்க. ஜங்குக்கு அங்கே தான் ஹாலில் உட்காந்துட்டே இருக்காரு. அவருக்கு அடுத்து என்ன பண்ணன்னு தெரில, அவருக்கு ப்ராசஸே ஆகலை, கொஞ்சம் டைம் எடுக்குது. பிகாஸ் அவர் இதெல்லாம் நினச்சிருக்க மாட்டார். அவர் நம்ம இன்னும் ஒரு 4-5 வருஷம் ஜாலியாக இருந்துட்டு அதுக்கடுத்து இதை பற்றி யோசித்துக்கலான்னு விட்டுருப்பார். இதை பற்றி யோசித்துருக்க கூட மாட்டார். ஒரு 19 வயசோட பையனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அப்படி தானே? ஸோ அப்படி தான் அவருக்கும். ஆனால் இதெல்லாம் சடனாக நடக்கவும் கொஞ்சம் அவருக்கு பயமாகவும் இருக்குது, கொஞ்சம் அவருக்கு ப்ராசஸ் பண்ண முடியல. இப்போ டே வந்து கூப்பிட்றாரு ஜங்குக்குன்னு, காது கேட்கல அவருக்கு. அவர் தான் ஜோன் அவுட்டில் இருக்கார். ஜங்குக் அப்படின்னு ஷோல்டரை பிடிச்சி ஆட்டுறாரு. இப்போ தான் அவருக்கு நினைவே வருது. என்னம்மாம்மா, வா வீட்டுக்கு போகலாம். சூப்பர். ஜங்குக்கும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. அவரோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து டேவோட கார்லலாம் ஏற்றியாச்சு. ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. என் பையனை விட்டு போகிறான்னு. ஜங்குக்கு அதெல்லாம் நினைவிலே இல்லை. அவர் ஜோன் அவுட்டில் இருக்கார். இந்த அம்மா இதுக்கு எப்படி கத்திக்கிட்டு இருக்குன்னு தான் அவர் பார்த்துட்ருக்காரு. இப்போ அப்படியே டேவோட கார் அங்கேருந்து கிளம்பி டேவோட வீட்டுக்கு தான் போகுது. ஜங்குக்கு இது வரைக்கும் அந்த வீட்டுக்கு தான் வந்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றாரு. அப்படியே சுற்றி பார்த்துட்டே வந்துட்டுருக்காரு. இப்போ டேவும் ஜங்குக்கும் வாசலில் வந்து நிற்கிறாங்க. டேவோட அத்தையும் வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. டேவோட அத்தைனா அவங்க கல்யாணத்தில் டேவோட அம்மா கையிலே கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்க தான் டேவோட அத்தை.
ஜங்குவும் இவங்கள பார்த்துருப்பாரு ஏற்கனவே. நான் ஜங்கு வீட்டுக்கெலாம் அடிக்கடி வருவாங்க அவங்கலாம். பாட்டி அவங்களும் அப்படியே கண்ணை கட்டுறாங்க, அப்படியே வேணாம் வேணான்னு. அவர் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கார். இப்போ ஆராத்திலாம் எடுத்து உள்ளே கூட்டு வந்து அப்படியே உட்கார வைக்கிறாங்க. ஸோ அங்கேயும் பால் படம்லாம் கொடுப்பாங்கல்ல. ஸோ அதான் கொடுக்குறாங்க. வச்சுட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. என்னப்பா வச்சுட்டே இருக்கா? அது பாட்டி அவருக்கு இது பிடிக்காது. ஆஹா பாடுறா, அவனுக்கு பிடிக்காதுன்னா முழுசாக நீ தான் சாப்பிட்ணும். சரி. இப்போ ஜாக்குக்கு வாங்கி அந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு பாலையும் பிடிச்சிடுறாரு. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது, நைட் ஆகுது. நைட்டு டைனிங் டேபிளில் தான் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு அங்கே அப்படியே அசம்பிள் ஆகிருக்காங்க. ஃபுட்டெல்லாம் இருக்குது. இப்போ அப்படியே டேவோட அம்மா வர்றாங்க. ஜங்குக்கு அவங்கள பார்த்தாலே பற்றிக்கிட்டு வருது. ஐயோ வந்து கிளவி வேறையா, இது மூஞ்சில் வேற முழிக்கின்ற மாதிரியே உட்காந்துருக்காரு. ஸோ இப்போ எல்லோரும் சாப்பாடு அப்படியே வைக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள மெய்ட்ஸ் எல்லாம் சாப்பாடு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பாட்டி ஜங்குக்கு நோட் பண்ணுது, இவன் இங்கே உட்காந்துருக்கான்னு. நீ என்ன இங்கே உட்காந்துருக்க? வேறு எதுக்கு? புருஷங்கெல்லாம் சாப்பிட்ட பிறகு தான் பொண்டாட்டி சாப்பிட்ணும். அந்த பழக்கம்லாம் உனக்கு தெரியாதா? உங்கள் வீட்டில் அதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா உங்கள் அம்மா உனக்கு? எங்கள் வீட்டில் எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும்னு தான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. வாய் கூட கூட பேசுகிற, அப்படியே உங்கள் அம்மா மாதிரி இருக்க நீ. இப்போ ஜங்கு வந்து அப்படியே அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகலான்னு பார்க்குறாரு. பட்டே ஜங்கு கையை பிடிச்சி இப்போ அப்படியே அவர் மடியிலே உட்கார வச்சுக்கிறாரு. சுற்றி உள்ள ரிலேட்டிவ்ஸ்னால் வர்றான்ற மாதிரி இருக்குது வருங்க. அவங்களுக்கெல்லாம் வேறு யாரும் இல்லை, 2 பேர் தான் இருக்காங்க. அவங்களோட அம்மா இருக்காங்க, அப்புறம் அவங்களோட அத்தை இருக்காங்க, அவ்வளோதான். டேயாங் அம்மா பேசாமல் இருக்கீங்களா? இப்போ அவன் என்னோட பொண்டாட்டி. அவனை பற்றி யாரும் எதுவும் பேசக்கூடாது, அவ்வளோதான். நாங்கள் இருக்கணும்னா அமைதியாக இருங்க, இல்லைன்னா சொல்லுங்கள், நான் இப்போ தண்ணி கொடுத்துன போகிறேன். இந்த மாதிரி பண்ணி தொலைங்க அப்படின்னு அவங்க அம்மாவும் கம்முன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ டேவும் சாப்பாடெலாம் போட்டு ஜங்குக்கு அப்படியே ஊட்டிக்கிட்டு இருக்காரு. அவங்க அத்தைங்க இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. அவங்களும் சரி சின்ன சிரிச்சாங்க, தனியாக இருக்கட்டும். அவங்க சீக்கிரம் சாப்பிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே டே போட்டு ஊட்டி விட்டுட்டு அவரும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே உட்காந்துருக்காரு. ஜங்குக்கு இன்னும் அங்கேயே தான் உட்காந்துருக்காரு. எந்திரிக்கணும்னு ஐடியா இல்லையோ ஜங்குக்கு. அப்போ தான் அச்சச்சோ அப்படின்ட்டு சாரி மாமா அப்படின்ட்டு அவர் ஏஞ்சி கொடுன்னு ஓடிடுறாரு. இப்போ அப்படியே ஜங்குக்கு தான் அந்த பாட்டி வந்து அப்படியே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பாட்டினா நான் சொன்னேன்ல டேவோட அத்தை, அவங்க. என்னப்பா உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையா? அது புரியுதுப்பா, திடுதுப்புன்னு நடந்துடுச்சு. உனக்கு ஏற்றுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் வயசுக்கெல்லாம் இதை நீ நினச்சி பார்த்துருக்க மாட்ட. நான் நடந்துருச்சு, ஏற்றுட்டு வாழ பழகிக்கோ. நான் தான் அவன் பாட்டிக்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி பொண்ணோட பையன் இருக்கா, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. எனக்கு இந்த குடும்பம் ஒன்று சேரணுப்பா, அவ்வளோதான். எவ்வளோது உள்ளே வந்து கும்மி அடிக்கிறதுக்குள்ளே உங்கள் 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னு நினச்சேன். சந்தர்ப்பம் கிடச்சிச்சு, சரி அதான் நானும் சொன்னேன். அவங்களும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அப்படியே அவங்களோட கண் அப்படியே கலங்க ஆரம்பிக்குது. பாட்டி ஏன் அழுகுறீங்க? ஒன்றும் இல்லைப்பா, உன் வயசில் எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ இருந்துக்க வேண்டியது. ஏன்? உங்கள் அம்மாவுக்கு என் பையன் கூட தான் கல்யாணம் ஏற்பாடு நடந்துச்சு. திடுத்துப்புன்னு 2 பேர் வீட்டில் கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க. நானே என் பையன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல, கல்யாணத்தில் விருப்பமாக இல்லையான்னு. உன் அம்மா மாதிரி அவனும் மண்டபத்தை விட்டு தைரியம் இருந்து போயிருங்க. அந்நேரத்துக்கு உன்னை மாதிரி ஒரு பேரனை பேத்தி இருந்துருப்பாங்களோ என்னமோ. என்னாச்சு பாட்டி? அவன் ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருந்தான். திடுதுப்புன்னு கல்யாணம் முடிவு பண்ணவும்
அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அவனும் உங்கள் அம்மா ஓடி போனது எதுவுமே அவனுக்கு தெரியல. அவனும் அன்றைக்கி நைட்டு விஷத்தை குடித்து செத்துட்டான். இது காலையில் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ஜாதியால் தான்ப்பா என் பையன் உயிரே போச்சு. எனக்கு இதெல்லாம் பெருசாலாம் தெரியலை. என் பையன் செத்ததுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு பெருசாகவே தெரியல. ஜாதியில் என்ன இருக்குது? உயிரே போச்சு. எல்லாத்துக்கும் வர ரத்தம் ஒன்று தானே. அது எந்த ஜாதியில் இருந்தால் என்ன? நானும் பாட்டிக்கிட்ட எவ்வளோ சொல்லி மாற்ற முடிவு பண்ணேன். ஆனால் முடியல. பிறந்ததுலேருந்தே ஊர்னவங்களாச்சே, எப்படி மாற்ற முடியும்? இது பண்ண. சரி பாட்டி, அழுகாதீங்க. நான் அழுகலை, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. சரி, நான் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பார்த்து பக்குவமாக நடந்துக்கோ. அப்படியே அவங்களும் ஜக்கு கூட கையில் பாசமெல்லாம் கொடுத்து அப்படியே ரூமுக்கு அனுப்பி நிற்கிறாரு. டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு சாத்தலை அந்த டோர் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறாரு. அங்கே பார்த்தா உள்ள பால் சம்பளம் உருண்டுட்டு இருக்கு. அந்த விட்ட பாண்டி ஐயோ டேக்கு அவசரம் அப்படின்ட்டு அவங்க வெக்கப்பட்டுட்டே போயிடுறாங்க. ஆனால் அவங்க நடந்ததே வேற. ஜங்கு இப்போ ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிருப்பார். அந்த பூவெல்லாம் அங்கே தூங்கிட்டு இருக்கோமா, அதை பார்த்து அந்த அதிர்ச்சியில் தான் எனக்கு சொம்ப கீழே போட்டிருப்பாரு. டேவும் டேய் என்னடா ஆச்சு? அது அது சரி சரி பயப்படாதவா. இப்போ ஜங்குக்கும் பொறுமையாக கிட்ட வர்றாரு. உட்காரு. ஜங்குக்கும் இப்போ அப்படியே பெட்டில் உட்காராரு. டேவும் இப்போ ஜங்குக்கோட கையை பிடிக்கிறாரு. அப்படி கையெல்லாம் ஜில்லுன்னு இருக்குது, விரைச்சி போயிருக்கு. கிடுன்னு வேற நடுங்குது. டேய் ஏன்டா அப்படி இருக்கு? பயப்படுறியா? அது பயப்படாத, எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்டா பேரண்ட்ஸ் மாதிரியே இருக்க? நான் தான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. உனக்கு நான் கல்யாணத்தில் விருப்பம் தானே? ஏன் கேட்குறீங்க? இல்லை, உன்னை ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ணலையே. இல்லை. ஏன் உங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்களா? சேச்சே. ஓ, இந்த கல்யாணம் என்னதே நினச்சிட்ருக்கீங்களா? அதையாவே நினச்சான். ஏன் உங்களுக்கு பிடிச்சதானே கல்யாணத்துக்கு ஓகே சொன்னீங்க? கிடையவே கிடையாது. அது எங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ண சொன்னாங்க. ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி போனால் போதும் ஒத்துக்கிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி இல்லை, அந்த பொண்ணு ஓடி போனால் எனக்கு எந்த ஃபீலிங் கிடையாது. ஓ சரி. என்ன கல்யாணம் பண்ணாலும் உங்களை கட்டாயப்படுத்தினாங்களா? இல்லையே. உன்ட்ட ஒன்று சொல்லட்டுமா? என்னது? எனக்கு ஒன்று சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஆனால் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணுறது அது நடக்காதுன்னு நினச்சேன். நான் அதனால தான் நான் அதுவும் உங்ககிட்ட வந்து காட்டிக்கிட்டது இல்லை. அக்காக்கிட்டே நான் அது சொன்னதில்லை. ஆனால் அந்த கடவுளை நம்மளை சேர்த்து வச்சிட்டாரு. எனக்கு ஹாப்பி தான். இப்போ டேவும் அப்படியே ஜங்கு ஃபேஸ் கிட்ட வர்றாரு. வந்து அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸில் ஒரே ஒரு பெக் மட்டும் அப்படியே வச்சு எடுத்துடுறாரு. ஜங்கு கண்ணெலாம் விரிஞ்சிருச்சு. அது அது ரிலாக்ஸ், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் சரியா? உனக்கா எப்போ தோணுதோ அதுக்குன்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சிடாத. வேணா ஒரு வாரம் வேணால் டைம் எடுத்துக்கோ. அடப்பாவின்ற மாதிரி இருக்குது ஜங்குக்கு. உனக்கு என்ன பிடிக்கும்ல? பிடிக்கும். அப்புறம் என்ன, ஒரு வாரமே உனக்கு அதிகம். சரி எக்ஸாம் இருக்கலாம் உனக்கு அடுத்த வாரம், அதனால நீ சும்மா விடுற, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை.
ஐயோ! அந்த காக்கா வேற கத்திக்கிட்டே இருக்கு. எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு காய்ஸ். என்னால் முடியலை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, தூங்கலாமா? ம். இப்போ ஜங்குக்கும் போய் பெட்டில் ஒரு ஓரமாக போய் ஒதுங்கிட்டாரு. இப்போ இப்படியே டேவும் பெட்டில் அப்படியே படுக்கிறாரு. அவர் படுக்கும்போது அந்த பெட்டெல்லாம் அசையல. அதெல்லாம் ஜங்குக்கு நல்லாவே தெரியுது. இப்போ அப்படியே கை ஜங்குக்கோட ஹிப்பை அப்படியே ஹோல்ட் பண்ணுது. ஜங்குக்கு அப்படியே விடவிடன்னு இருக்கு. டேப் அப்படியே ஜங்குக்கு இழுத்து அவருக்குள்ளே அப்படியே வச்சுக்கிறாரு. மாமா அது நான் உனக்கு ஒரு வாரம் டைம் தான் கொடுத்தேன். அதுக்குன்னு உனக்கு கட்டி பிடிக்காம என்னால் இருக்க முடியாதுப்பா. எனக்கு டெய்லி நைட்டு உனக்கு கட்டி பிடிச்சி தான் தூங்கணும். ஜாங்கோக்கோ எதுவும் சொல்லலை. அப்படியே படுத்துக்கிறாரு. போடா நீ என்னமோ பண்ணிட்டு போன்ட்டு அவர் அப்படியே படுத்து தூங்கிட்டார். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ தான் அப்படியே கண்ணை முழிக்கிறாரு. டைம் ஒரு 8:30 அந்த மாதிரி இருக்கும். அவரும் இப்போ அப்படியே கண்ணெல்லாம் கசக்கிட்டு பார்க்குறாரு. அவரோட செஸ்ட் அப்படியே வெயிட்டாக இருக்குது. செஸ்ட்டில் தான் ஜங்குக்கு அவரோட ஹெட்டை வச்சு அப்படியே படுத்திருக்காரு. நல்லா 2 கையும் டேவை நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்காரு. டெடி பேர் நல்லா புசு புசுன்னு இருக்குதுன்னு நினச்சிட்டு அவர் பாட்டு கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்காரு. டேவும் ஜங்குக்கோட முடியெல்லாம் அப்படியே கோதி விட்டுட்டு அப்படியே அவரோட ஃபோர்கெட்டில் அப்படியே ஒரு கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக்கு அந்த சென்சேஷன் இருக்குல்ல, அதனால் அப்படியே அவர் அப்படியே கண்ணை அப்படியே முழிக்கிறாரு. கண்ணை முழிக்கும் போதே நல்லா மெத்து மெத்துட்டு இருக்கே அப்படின்னு பிடிச்சி டேங்கோட செஸ்ட்டு தான் அமுக்க அமுக்கிறாரு. நல்லா இருக்கா? சரி அப்போ நான் படுத்துக்கோ. என்ன டெடி பேர் பேசுது? டெடி பேர்லாம் பேசலையே. உன் புருஷன் தான் பேசுகிறேன். இப்போ அப்படியே வெடுக்குன்னு எந்திரிக்கிறாரு. அது அது உனக்கு பிடிச்சிருந்தா ஒரு பிரச்சனை இல்லை, வா நம்ம இப்போ கூட. இல்லை நான் குளிக்க போகிறேன் அப்படின்ட்டு அவரும் குடு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறாரு. ட்ரெஸ் எடுக்காமல் போகிறடா. அது போனவர் திரும்பி எப்படி ஊட்டுன்னு போட்டு வந்து அவர் கையில் என்ன கிடைக்குதோ அந்த ட்ரெஸ் அப்படியே எடுத்துகிட்டு உள்ளே ஓடிடுறாரு. அதை பார்த்து சிரிச்சிட்டே இருக்காரு. ஐயோ இந்த பையனை என்ன பண்ணுவோம். இப்போ ஜங்குக்கும் டேவும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகி அப்படியே கீழே வர்றாங்க. டைம் டேபிள் வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஜங்குக்கு அப்படியே தான் சோஃபாவில் உட்காந்து காலை அந்த டீ டேபிள் இருக்குல்ல அங்கே அப்படியே நீட்டி வச்சுருக்காரு. இப்போ தான் அவங்க பாட்டி ரூம்லேருந்து வெளியே வர்றாங்க. அவங்க பாட்டியை பார்த்தோன்னே இந்த கிழவி ஏதாவது பண்ணணுமே. ஐயோ கால்லாம் வலிக்குது மாமா. கால் வலிக்குதா? சரி அம்மைக்கு விடுறேன் அப்படின்ட்டு டேவும் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அதை அப்படியே தூக்கி ஓரம் வச்சுட்டு ஜங்கு கூட கால் கிட்ட உட்காந்து அப்படியே அமுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க அம்மா அதை அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. கிளவி காண்டாவது அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே சிரிச்சிட்டே அவங்க பாட்டிக்கு பார்த்துட்ருக்காரு. இப்போ அந்த பாட்டியும் அப்படியே பூஜை ரூம் கிட்டே போகிறாங்க. அங்கே பார்த்தா அவங்க டேவோட அத்தை இருக்காங்க. அவங்க தான் உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பார்த்தியா அவனை? என் பையனை காலமுக்கு விட்டுட்டு இருக்கான். என்ன மதினி அவன் பொண்டாட்டிக்கு பண்ணுறான். ஏன் எங்கள் அண்ணன்லாம் அவங்களுக்கு பண்ணதே இல்லையா? பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் அதான் அவன் பொண்டாட்டின்னு ஆகிடுச்சுல. அப்புறம் என்ன, சின்ன ஜெர்சிங்க அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த 1 வீக்குமே இப்படி தான் ஸ்கிப் ஆகிருக்கும். ஜங்குக்கு எக்ஸாமுக்கு அவருக்கு 2 எக்ஸாம் தான் மிச்சம் இருக்கும். ஸோ அது ஒரு 2 டேஸ் கேப் விட்டு தான் இருக்கும். ஸோ அதனால அவர் எக்ஸாம் எழுதிட்டு வருவார். டேவே கூட்டிகிட்டு போய் அவரே கொண்டு வந்து விட்டுருவார். இப்படி தான் அடிக்கடி அவங்க பாட்டியை கட்டுப்பேத்துறேன்னு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பார். அவங்க பாட்டியும் போடா என்னால் முடியலன்ட்டு அவங்க அது இப்போ கம்முன்னு ஆயிடுச்சு. மதினி டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, போயிட்டு வந்துடலாமா? ஆமாம்ல டிக்கெட் போட்டுருந்தோம், மறந்துட்டேன். சரி மதினி, ஒரு வாரத்துக்கு 7 நாளுக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சரிம்மா.
டே அப்போ தான் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாரு. ஜாங்கோக்கு அங்கே சோஃபாவில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு அப்படியே உட்காந்து சின்சான் பார்த்துட்டு இருக்காரு. ஐயா இது எப்போ தான் மாறுமோன்ற மாதிரியா அவர் இருக்கார். அவர் அப்படியே உள்ளே வர அவங்க அம்மா அப்பா அவங்க ரூம்குள்ளே வந்து அப்படியே ஒரு சூட்கேஸில் துணிலாம் எடுத்து பேக் பண்ணிட்டு வர்றாங்க. அம்மா என்ன வீட்டு விட்டு போறியா? அவன் பார்த்தா ஆசை போல். அதெல்லாம் இல்லை, அது இந்த கோயிலுக்குலாம் போகிறதுக்கு டிக்கெட் போட்டிருந்தேன்டா, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது ஒரு வாரம் நான் அப்படியே அது இந்தியாவில் உள்ள அந்த புண்ணியஸ்தலம்லாம் போயிட்டு வருவேன். ஓ சரி, தனியாக போகிறேன்? இல்லை அது பார்த்தேன் கூட வர்றாங்க. அப்படியா, சரி 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க. சரிடா, அப்பப்போ ஃபோன் பண்ணுமா? இப்போ அவங்களும் அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஒரு பாட்டுக்கு சின்சான் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. ஐயோ இதுக்கிட்ட என் பிள்ளைய விட்டுட்டு போகணுமன்ற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. டே அவனை கூப்பிட்றான். உன் பேர தானே, நீயே கூப்பிடு. டேய் ஜங்குக்கு. என்ன கொஞ்சமாக மரியாதை கொடுக்குறான் பாரு. நான் 7 நாள் வீட்டில் இருக்க மாட்டேன். சந்தோஷம், போயிட்டோ, வீட்டை பார்த்துக்கோ. சமைக்க தெரியுமா? தெரியாது. டேய் நீ எப்படியா வச்சு சமாளிச்சு கூட, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க பாட்டி இப்படியே கிளம்பிடுறாங்க டேவை பார்த்துட்டு. சரிம்மா போயிட்டு வா. இப்போ அவங்களும் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே போய் படுத்துடுறாங்க. காலையில் டே தான் எழுந்திரிச்சு எப்படியே ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்காரு. ஜங்குக்கு இப்போ தான் தூங்கி எழுந்திரிக்கிறாரு. அப்படியே பண்ணி இப்படியே நெட்டி முடிச்சுட்டு அப்படியே எழுந்திரிக்கிறாரு. ஜங்குக்கு எழுந்திரிச்சிட்டியா? சரி, ப்ரஷ் பண்ணிட்டு கீழே வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். உனக்கு சமைக்க தெரியுமா? தெரியுமே. சரி வரேன் அப்படின்ட்டு அவரும் தூக்க கலக்கிறதுலையே போய் பல்லெல்லாம் விளக்கிட்டு இப்போ அப்படியே கீழே வர்றாரு. இப்போ டேவும் ஜங்குக்கு பிளேட்டில் சாப்பாடுலாம் வச்சுட்டு அவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஜங்கு பார்த்து பத்திரமா இருண்ண. எதுனா கால் பண்ணு. சரி மாமா. சரி, சாப்பாடு நீங்கள் மத்தியானத்துக்கு ஹாட் பாக்ஸில் வச்சுருக்கேன், நீ சாப்பிட்டுக்கோ, ஓகேவா? சரி மாமா கிளம்புவா. பார்த்து பத்திரமா இரு, நான் போயிட்டு வரேன். பாய் அப்படின்ட்டு அவரும் ஜங்கோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே ஒரு ஆஃப்டர்நூன் கிட்ட ஆகுது. டே எப்போயும் மத்தியானம் வீட்டுக்கெலாம் வர பழக்கம்லாம் இல்லை. அவர் ஏதோ ஃபைல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்பேர் கீ வச்சுருப்பார். அதை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வர்றாரு. உள்ளே வந்து அப்படியே ஒரு ரூம் டோரை தான் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அப்படி ஒரு காட்சி. அங்கே ஜங்குக்கோட இடுப்பு தான் தெரிஞ்சிட்ருக்கு. கதவை திறந்த உடனே மேலே ஒரு ஸ்லாப் இருக்கும். அந்த ஸ்லாப்பில் தான் ஏதோ வைக்கிறதுக்காக ஜங்குக்கு ஸ்டூல் போட்டு ஏறி அங்கே அப்படியே வச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர் வீட்டில் தான் யாருமே இல்லையே, மாமாவும் சாயங்காலம் தானே வருவான்ற ஒரு தைரியத்தில் பயப்பில்ல ஃபேண்ட் எதுவுமே போடலை. குட்டியாக ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு மேலே நம்ம தான் வீட்டில் இருந்தால் எதை போட மாட்டோமே, மேலே ஒரு ஒயிட் ஷர்ட்டு, லைட்டான ஷர்ட் அதை எடுத்து போட்டிருக்காரு. டோரை ஓப்பன் பண்ணாட அவளோட மூஞ்சுக்கு நேராக ஜங்குக்கோட ஹிப்பும் வயிறுங்க அப்படியே தெரிஞ்சிட்ருக்கு. அதில் தான் பயவில் அப்படியே நின்று பார்த்துட்ருக்குது. யார் ஹெட்செட் இருக்குன்னா இதுக்கப்புறம் எடுத்துக்கோங்கப்பா. இப்போ ஜங்குக்கும் அங்கே அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு இப்போ அப்படியே அப்பாடி அப்படின்னு அப்படியே கீழே இறங்கலான்னு பார்க்குறாரு. அந்த ஸ்டூல் அப்படியே ஸ்லிப் ஆகி அவர் விழ போகிறாரு. அப்போ கரெக்டாக பிடிச்சிடுறாரு ஜங்குக்கை. எப்படின்னா டேவோட ஃபேஸ் கிட்ட ஜங்குக்கோட ஸ்டொமக் இருக்குது. ஜங்குக்கோட கை 2 டேவோட ஷோல்டரை அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிருக்கு. அப்பா வந்துட்டேன் மாமா, நல்ல வேலை நீ வந்த. ஆனால் டேக்கிட்ட ஒரு சத்தமும் காணும்.
பேசிகிட்டு இருந்த ஜங்குக் வாயை மூடிட்டாரு. ஏன்னா ஜங்குக்கோட ஹிப் போட்டு அப்படியே தடவிட்டு இருக்காரு. இப்போ டேவும் ஜங்குக்கோட ஹிப்லேயே ஆமா ஜங்குக்கோட வயிற்றுல இப்போ அப்படியே ஒரு ஃபேஸ் வச்சு அப்படியே தடவுறாரு. ஜங்குக் டேவோட ஷோல்டர் அப்படியே டைட்டாக பிடிக்கிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக் அப்படியே கீழே இருக்கிறாரு. அப்படியே டேவோட ஃபேஸ் அவரோட பாடி பார்ட்ஸ்லாம் அப்படியே உரசிட்டே இறங்கிட்டுருக்கு. இப்போ டேவோட தம் ஃபிங்கர் அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸ் அப்படியே தடவுது. பொண்டாட்டி நான் ஒன்று எடுத்துக்கிட்டோமா? அவ்வளோதான், பர்மிஷன் கிராண்டட். அதுக்கப்புறம் என்ன, ஜங்குக்கை தூக்கிட்டு அப்படியே பெட்டில் போடுறாரு. அப்படியே ஜங்குக்கு அப்படியே அந்த பெட்டோட சேர்ந்து அவரும் அப்படியே பவுன்ஸ் ஆகி வர்றாரு. இப்போ அப்படியே டே வந்து ஜங்குக்கு அப்படியே ஃபோர்ஸாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மாமா கொஞ்சம் பொறுமையாவா, ஆனால் அது முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே ஜேகேவோட ஷர்ட்லாம் அப்படியே பறக்குது. டேவும் இப்போ அப்படியே ஜேகேவோட நெக்கு அவரோட செஸ்ட்டுன்னு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே வர்றாரு. செஸ்ட்டுக்கிட்ட வந்து அப்படியே அவரோட நெப்பில் போட்டு அப்படியே சப் பண்ணி இழுக்கிறாரு. அது அப்படியே ரெட்டிஷ் ஆகுது. ஜங்குக்கோட ஒரு ஹேண்டு டேவோட முடி அப்படியே கிரிப்பாக பிடிச்சிருக்கு. இன்னொரு ஹேண்டு அங்கே பெட்டை அப்படியே டைட்டாக பிடிக்குது. அப்படியே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி ஜங்குக்கோட ஸ்டொமக்கிட்ட வந்து அப்படியே அங்கே அவரோட மூஞ்சி வச்சு அப்படியே தேய்க்கிறாரு. ஐயோ நான் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன்டா அப்படின்ட்டு அப்படியே மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு அப்படியே அங்கே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ டேவும் அப்படியே எழுந்திரிச்சிட்டு அவரோட ஷர்ட்டு ஃபேண்ட்டு கோட்டை எல்லாத்தையும் அப்படியே கழட்டி எறிகிறாரு. நேக்கடாக நிற்கிறாரு இப்போ ஜங்குக்கு முன்னாடி. ஜங்குக்கோட ஐஸில் அப்படியே பெரியுது. பிகாஸ் டேக் அவ்வளோ பெருசாக இருக்குது. அவரும் இப்போ அப்படியே எச்சியெல்லாம் முழுங்கிட்டு பார்த்துட்ருக்காரு. மறுபடியும் வந்து அப்படியே ஜங்குக்கோட ஹிப்பில் அப்படியே மறுபடியும் கிஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்குறாரு. மாமா வேணாம், எனக்கு வேணும். அப்படியே கீழே போய் அங்கேயே அப்படியே சப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மாமா மாமா ஜங்குக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு ரெடியாக பண்ணாடே பொறுமை பண்ணுங்க பார்ப்போம். ஆனால் முடியாதுன்னு தோணுது எனக்கு. அப்படியே டேவும் ஜங்குக்குள்ளே அப்படியே விடுறாரு. மாமா வலிக்குது, வேணாம், கொஞ்சம்தான், கொஞ்சம் தானே போயிருக்கு, வேணாம் வலிக்குது. அப்படியே டேயும் போய் ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணும்போது ஜங்குக்கு அப்படியே டேவோட லிப்ஸ் அப்படியே கடிச்சு வச்சிடுறாரு வழியில். அப்படியே டேவும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக உள்ளே விடுறாரு. ஜங்குக்கு அவ்வளோதான் கதறாரு, வேணான்னு. ஆனால் டே விடுவாரா? அப்படியே ஜங்குக் டேவோட கழுத்துலேயே அப்படியே கடிச்சு வச்சிடுறாரு. வலிக்குதுடா, எனக்கு மட்டும் வலிக்காதோ, பொறுமையா பண்ணு. சரி. டேவும் ஜங்குக்கோட கண்ணில் இருந்து வர தண்ணிலாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு அப்படியே மெதுவாக மூவ் பண்ணுறாரு. அதுக்கே அவருக்கு அங்கே முடியல. மாமா வலிக்குது, வேணாம் என்னால் முடியலடா. இப்போ அப்படியே 10 மினிட்ஸ் கழித்து காட்டினா அந்த ரூமே அப்படியே ரூமில் அந்த வீடே அப்படியே மார்னிங் சவுண்டாக கேட்டுட்ருக்கு. அவ்வளோ வைல்டாக பண்ணிகிட்ருக்காரு. மாமா பொறுமையாக பண்ணுங்க.
என்னால் முடியலடா. இப்போ அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. மாமா மாமா. இப்போ அப்படியே ஒரு ஹைப்புக்கு போய் அப்படியே ஜங்குக்குள்ளேயே அப்படியே கம்ப் பண்ணுறாரு. ஜங்குக்கு அப்படியே டயர்டாக அந்த பெட்டில் படுத்துருக்காரு. அவருக்கு மேலே மாமா எந்திரி, போதுமா, நான் இப்போ தானே ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன், நீ என்ன போதுன்ற. இப்போ அப்படியே டேவோட ஃபோனுக்கு கால் வருது. அது ஜங்குக்கோட தலைக்கிட்ட உள்ள அந்த டேபிள் இருக்குது. ஸோ டேவு இப்போ அப்படியே அதை எக்கி எடுக்கிறாரு. சாரி பிகாஸ் டே என்ன வெளியே எடுக்கல, ஜங்குக்குள்ளே தான் இருக்குது. அவர் அப்படியே எடுத்து அதை காதில் வைக்கிறாரு. என்னடா பாஸ், ஃபைல் எடுக்க போனீங்க, இன்னும் வரல, 1 hour ஆச்சு. நான் ஒரு வாரத்துக்கு வரமாட்டேன். என்ன பாஸ், வரமாட்டேன்டா, வைடா, நீ பார்த்துக்கோ ஆஃபீஸ் அப்படின்ட்டு அவர் அப்படியே ஃபோனை வச்சிடுறாரு. இன்னும் 1 வாரத்துக்கா ஜங்குக், நீ செத்த அப்படின்ட்டுருக்கு அவருக்கு. இப்போ அப்படியே ஜங்குக் அப்படியே தூக்குறாரு. மாமா இப்போ அப்படியே ஜங்குக்கை தூக்கிட்டு போய் ஜங்குக்கு முன்னாடி ஒரு ஸ்டூல் போட்டு நின்றுட்டு இருந்திருப்பார்ல, ஸோ அந்த ஸ்டூலில் போய் அப்படியே ஜங்குக்கு உட்கார வைக்கிறாரு. இப்போ அப்படியே ஜங்குக்கோட காலை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே நடுவில் வர்றாரு. இப்போ அப்படியே அங்கே அப்படியே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாமா ஜங்குப்பா பொண்டாட்டி, ஆமா இப்படி தான் நிறையா ரவுண்டு போயிருக்கோம். இப்போ அப்படி நைட்டு ஒரு 9 o'clock ஆகுது. மத்தியானம் வந்திருப்பார். இப்போ தான் ஜங்குக்கு ஃப்ரீயாக படுத்திருக்காரு. மாமா பசிக்குது, சரி இரு நான் சாப்பாடு செஞ்சு எடுத்து வரேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறாரு. எல்லோரும் காலைல ஃப்ரெஷ்ஷப் ஆகாங்க, நைட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. அவர் அப்படியே குளிச்சுட்டு கீழே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு அப்படியே கீழே சமைக்க போகிறாரு. சமைச்சு இப்போ அப்படியே ஜங்குக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அவரும் இப்போ அப்படியே ஜங்குக்கு ஊட்டி விட்டுட்டுருக்காரு. ஜங்குக்கு கையை தூக்க கூட தெம்பில்ல. இப்போ அப்படியே 2 பேர் டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே படுத்துட்டாங்க. இந்த 1 வீக்குமே இப்படி தான் போயிருக்கும். ஆஃபீஸ் பக்கமே போகல. ஜங்குக்கை வச்சு செய்கிறாரு. ஜங்குக்கு பேசாமல் அவ்வளோ அவங்க கூட கோயிலுக்கு போயிருக்கலாமோன்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இன்றைக்கி தான் பாட்டி அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே உள்ளே வர்றாங்க. பாட்டி மட்டும் தான் வர்றாங்க. ஸோ அந்த பாட்டி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. கல்யாணத்துக்காக வந்திருப்பாங்க, ஒரு வாரம் இங்கே அப்படியே தங்கி இருந்துட்டு இப்போ அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. பாட்டி இப்போ அப்படியே உள்ளே வருது. என்ன யாரையும் காணோம் வீட்டில். மணி பார்த்தா 9 ஆயிடுச்சு, யாரையும் காணோம். அவங்களும் கத்தி பார்க்குறாங்க. சவுண்டே வரல. சரி நம்ம போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு அவங்களும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ பார்த்தா மேலே டேவோட ரூம் வந்து சவுண்ட் ப்ரூஃப், அதனால் உள்ளே இருந்து என்ன சத்தம் விட்டாலும் வெளியே கேட்காது. பொண்டாட்டி போதும், முடியல, அந்த அவ்வளோதான் போட. அப்படிதான்டா ஒரு வாரமாக சொல்கிற. அவ்வளோதான். இப்போ அப்படியே முடிச்சுட்டு டேவும் ஜங்குக்கு தூக்கி அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்டுட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் போட்டு அப்படியே கீழே தூக்கிட்டு வர்றாரு. அவங்க அம்மா என்ன வரலன்னு நினச்சிட்டு ஜாலியாக தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஜங்குக்கு அப்படியே இந்த சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அப்புறம் போய் கிச்சனில் உருட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க அம்மா அந்த சவுண்ட் கேட்டு அப்படியே வெளியே வந்து பார்க்குறாங்க. ஏண்டா வீட்டில் தான் இருந்தீங்களா? ஆமாம்மா வீட்டில் தான் இருந்தோம்.
ஏன்டா மணி 10 ஆகுதுன்னா நீ ஆஃபீஸ் போகல? அது அது இல்லைம்மா, நான் லீவ் இன்னைக்கு. அப்படியா? பாட்டியும் இப்போ இப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கு டயர்டாக அந்த சோஃபாவில் உட்காந்துருக்காரு. அவங்களுக்கு புரியுது. அவங்களும் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே ரூம்குள்ளே போயிடுறாங்க. அம்மா எங்கம்மா போகிறேன்? ரெஸ்ட் எடுக்க போகிறேன், நான் டயர்டாக இருக்குது. சரி, எங்கே மயிற்சி யாரையும் காணோம்? அது வருவாங்கம்மா அன்னைக்கு. சரி சரி அப்படின்ட்டு அவங்க அம்மா சிரிச்சுட்டே உள்ளே போயிடுறாங்க. அப்படியே டேவும் சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கு அப்படியே ஊட்டி விட்றாரு. ஜங்குக் நீங்கள் இருக்கியா இல்லை மேலே? இல்லை இங்கே இருக்கேன். சரின்ட்டு டேவும் அங்கே சோஃபா கீழே அப்படியே உட்காந்து ஜங்குக்கோட கால் கிட்ட அப்படியே கீழே உட்காந்து அப்படியே ஒரு லேப்டாப்பில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே ஜங்குக்கோட காலை அமுக்கிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கும் அப்படியே சோஃபாவில் படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தவர் அப்படியே தூங்கிட்டாரு. இப்படியே தான் டே ஸ்கிப் ஆகுது. டெய்லி நைட்டு ஜங்குக்கு சிவராத்திரி தான். ஸோ இப்போ ஜங்குக்கும் காலேஜ்லாம் முடிஞ்சனால அவர் வீட்டில் தான் இருப்பார். அப்பப்போ அவங்க பாட்டி கூட வம்பிழுத்துட்டு வாயாடிக்கிட்டே திரிஞ்சிட்ருக்காரு. இப்படி தான் உண்டு. அவங்க பாட்டி கீழே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன இந்த பையனை காணும், டேமும் போயிட்டான், இவனை காணும் அப்படின்ட்டு. அவங்க பாட்டி இப்போ அப்படியே ஒரு 11 அந்த மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே ரூம்குள்ளே அப்படியே வர்றாங்க. பார்த்தா ஜங்குக்கு வயிற்ற பிடிச்சிட்டு உருண்டுட்டு இருக்காரு. டேய் ஜங்குக்கு என்னாச்சு? பாட்டி வயிறு வலிக்குது. சரி வா எந்திரி ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே அவருக்கு அப்படியே வாமிட் வருது. குடுக்குடுன்னு போய் ரெஸ்ட் ரூமில் போய் அப்படியே வாமிட் எடுத்துகிட்டு இருக்காரு. பாட்டி பின்னாடி வந்து தட்டி கொடுத்த தலையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக கூட்டிகிட்டு வந்து அப்படியே அந்த கவுச்சில் உட்கார வைக்கிறாங்க. அவரால் உட்கார முடியல, நிற்க முடியல, அப்படியே படுத்துட்டாரு. இப்போ அப்படியே பாட்டியும் டேக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுமா. டே கொஞ்சம் வீட்டுக்கு வரியா? என்னாச்சு? டே ஜங்குக்கு வயிறு வலின்னு அழுதுட்ருக்கான். அப்படியா, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவா 10 நிமிஷத்தில் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாரு. என்னாச்சு? சரிலடா, அவன் வயிறு வலின்றது தான் அப்புறம் வாமிட் எடுத்துகிட்டு அப்படியே படுத்துட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு தேவா அப்படியே ஜங்குக்கை எழுப்புறாரு. ஜங்குக்கா மாமா என்னாச்சு தெரியல. சரி வா ஹாஸ்பிட்டல் போகலாம். டேவும் இப்போ அப்படியே ஜங்குக்கு அப்படியே தூக்கிட்டு வர்றாரு. பாட்டியும் கூட தான் வருது. இப்போ அப்படியே 3 பேரும் தான் டாக்டர் மட்டும் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கால் உட்காரவும் முடியல. டேவோட ஷோல்டர் அப்படியே சாஞ்சு உட்காந்துருக்காரு. தயாங் சொல்லுங்கள் ஆண்டி. அது ஜங்குக்கு தான் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். ஸோ அதான் அவனுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா? டயாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஜங்குக்கு பிடிச்சி அப்படியே புத்தகம் கொடுத்துட்ருக்காரு. டேய் என்ன ஆண்டி, கொஞ்ச நேரம் அவனை விடுறா, அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான், ரொம்ப வீக்காகவும் இருக்கான். இப்போ அவன் ஒரு உயிரில் 4 உயிர். 4? ஆமாம், உங்களுக்கு ட்ரிபிள்ஸ். அவ்வளோதான், டயாக்கு குத்தாட்டம்தான். ஆனால் ஆண்டி அவன் வயிறு வலிக்குன்னு சொன்னான். அது ஒரு சிலருக்கு இருக்கும்ப்பா அந்த மாதிரி, ஒரு சிலருக்கு வயிறு வலிக்கும். ஸோ அதனால தான் அவனுக்கு வயிறு வலிச்சிருக்கு. கொஞ்சம் அவனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஸோ அவன் 3 பேபின்றனால நல்லா சாப்பாடு கொடுங்க. அவன் ரொம்ப வீக்காக இருக்கான், கொஞ்சம் பத்திரம் பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே டயாங்கும் ஜங்குக்கு அப்படியே தூக்கிட்டே வர்றாரு. மாமா நான் நடந்து வரேன். அதெல்லாம் இல்லை, இனிமேல் நடக்கவே கூடாது, கால் தரையிலே படக்கூடாது அப்படின்னு தூக்கிட்டே வர்றாரு. இப்போ அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஜங்குக்கு அப்படியே சோஃபாவில் உட்கார வச்சுட்டு, சரி உனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு உடுக்கடான்ற மாதிரி இருக்கு அவருக்கு. சரி இரு, நான் உனக்கு போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் உள்ளே போக அவங்க அம்மா பின்னாடியே வர்றாங்க. அப்படியே அறிவு கட்டவனே, என்னம்மா டீ எல்லாம் குடிக்கக்கூடாதா? ஆமாம் குடிக்கக்கூடாது, ஜூஸாக குடி. ஐயோ நீ கிச்சன் பக்கமே வராது, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களே இப்போ போய் லெமன் ஜூஸ் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஜங்குக்கு அதை வாங்கி அப்படியே குடிக்கிறாரு. இப்போ தான் அவர் கொஞ்சம் எல்லாம் இருக்குது, அவருக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு.
இப்போ டயாங்கா அவர் ரூமுக்கு ஓடுறாரு கொடுன்னு போய் அவங்க அக்காவுக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. சொல்லுடா. அக்கா என்னடா? அது அது நீ பாட்டி அப்புறம் நிஜமாவோட சொல்கிற? சரி சரி இரு நான் வரேன் அங்கே அப்படின்ட்டு. ஆனால் அம்மா கிடக்குது நீ வா அப்படின்ட்டு சொல்ல அவங்களும் இப்போ ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் இப்போ அப்படியே வர்றாங்க. இது வரைக்கும் அவங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கவே மாட்டாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ தான் வர்றாங்க. அவங்களும் பாட்டியை பார்க்குறாங்க, பாட்டி ஏதாவது சொல்லுமான்னு. ஆனால் எதுவும் சொல்லலை. சரின்ட்டு அவங்களும் உள்ளே வந்து ஐயோ என் சொல்லுமே ஜங்குக்கு பிடிச்சி அப்படியே கொஞ்சிட்ருக்காங்க. ஜங்குக்கு இந்த கூட்டத்தை பார்த்தாலே பெருச்சலாக வருது. இனிமேல் உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன், அம்மா செஞ்சு கொண்டு வரேன்னு. எப்படா கன்ஃபார்ம் பண்ணீங்க? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான்க்கா. டாக்டர் என்ன சொன்னாங்க? அவங்க நல்லா பார்த்துக்க சொன்னாங்க. கொஞ்சம் வீக்காக இருக்கானா. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ட்ரிபிள்ஸா? அவங்க அம்மாவும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஜங்குக்கு அப்படியே டேவை முறைச்சிக்கிட்டு இருக்காரு. இவன் பண்ணதுக்கு ட்ரிபிள்ஸ் வராமல் தான் ஆச்சரியன்ற மாதிரியே. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கோட அம்மா அப்பா அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ அவங்க பாட்டி தான் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு கூப்பிட்றாங்க. ஜங்குக்கு அப்போ அப்படியே வந்து உட்கார்றாரு. பார்த்தா ஜங்குக்கு பிடிச்சதா இருக்குது. அவர் ஸ்பைசி ஃபுட்லாம் நல்லா சாப்பிடுவார். அதெல்லாம் அவருக்கு பிடிச்சதா இருக்குது. இப்போ அவர் அப்படியே எடுத்து வாயில் வைக்கிறாரு. குடுன்னு எழுந்திரிச்சு அங்கே போய் அப்படியே சிங்கில் வாமிட் எடுத்துகிட்டு இப்போ அப்படியே வந்து உட்கார்றாரு. ஏண்டா உனக்கு இது பிடிக்கலையா அப்படின்னு டயம் கேட்குறாரு. அப்போ பாட்டி இருந்துட்டு அப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு இனிப்பாக ஏதாவது வேணும். இனிப்பாக வேணுமா? ஸோ இப்போ அவங்க பாட்டியும் அவங்களுக்கு தெரிஞ்சதில் இனிப்பாக ஏதோ செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஜங்குக்கு அது ஃபுல்லாக காலி பண்ணிட்டாரு. அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு பேனு. என்னடா பார்க்குற? ஒன்றும் இல்லை சாப்பிடு. ஐயோ எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது. உட்காந்து இப்படி சாப்பிட்டுட்ருக்கேன். உன் பிள்ளை பார்க்க அப்படியே உன்னைய மாதிரி இருக்குது அப்படின்னு டேவை பிடிச்சி 2 கொட்டு கொட்டுறாரு. அப்படியே வலிக்குதுடா. ஐயோ ஸ்பைசி போட்டு சாப்பிட முடியல அப்படின்ட்டு கண்ணீர் விடாத குறைதான் அவருக்கு இந்த ப்ரெக்னென்சி ஃபுல்லாமே இப்படி தான் போகுது. ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்குது அவருக்கு. என்னன்னு தெரில, வயிற்றில் உள்ள குழந்தை மாதிரி போல் இனிப்பாக கேட்டுட்ருக்குதுங்க. ஸோ இப்போ ஜங்குக்கோட அம்மாவும் டேவோட அம்மாவும் ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னே இருந்த அளவுக்குலாம் இல்லை. இப்போ வீட்டுக்கு போக வர அந்த மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே 10 months ஸ்கிப் பண்ணால் டேக்கும் ஜங்குக்கும் தான் லக்கமோன அப்படியே பாய் பேபி பிறக்குது. அதில் 2 பேபிஸ் பார்க்காட்டி டேங்க் மாதிரியே இருக்குது. ஒன்று மட்டும் ஜங்குக்கு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு இந்த பேபிஸே அப்படியே முழிச்சு பார்த்துட்ருக்காரு. என்னடா அப்படி பார்த்துட்ருக்க? 2 மட்டும் ஒன்றை மாதிரி இருக்குது, 1 மட்டும் என்ன மாதிரி இருக்குது. இது என்ன சொல்ல, அடுத்து 2 ரெடி பண்ணுறேன், ஒன்றை மாதிரியே வரும். போடா பொறுக்கி. என்ன மாதிரி வேணாம், உன்னைய மாதிரி வேணாம், என்னை ஆளை விடு. ஓகே, இதோட இதை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். டாடா பை பாய். அப்புறம் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.